ஒரு நாள் நம்ம கந்தசாமி ரொம்ப கெத்தாக ஒரு ஆட்டோவை நிறுத்தி, "என்ன சீக்கிரமா போணும், இட்லிக்கு மாவாட்டணும்" என்று சொல்ல, ஆட்டோ டிரைவர் கிச்சா, "அதுக்கு ஏன் சார் இவ்ளோ டென்ஷன்? நான் சும்மா ராக்கெட் மாதிரி ஓட்டுவேன், 5 நிமிஷத்துல இறக்கி விடுறேன்" என்று பில்டப் கொடுக்க ஆரம்பித்தார். கந்தசாமியும் நிம்மதியாக உட்கார்ந்தார். ஆட்டோ கிளம்பி முதல் சந்திலேயே டிரைவர் கிச்சாவின் செல்போன் அடிக்க, அவர் ஹெட்போனை எடுத்து மாட்டிக்கிட்டு டிராஃபிக்கில் ஆட்டோவை நிறுத்தி தன் மனைவியிடம், "அப்படியா, பால் பொங்கிடுச்சா? சரி சரி, நான் இப்பதான் சிக்னல்ல நிக்கிறேன், டிராஃபிக் ஜாஸ்தியா இருக்கு, மெதுவா வரேன்" என்று சாவகாசமாக 1 மணி நேரம் பேசினார். இதை கேட்ட கந்தசாமிக்கு டென்ஷன் ஏறி, "ஏங்க, இட்லி மாவு ஆட்ட போறேன்னு சொன்னீங்களே" என்று கத்த, டிரைவர் கிச்சா சிரிச்சுக்கிட்டே, "ஐயோ, அதுக்குள்ள டென்ஷன் ஆவாதீங்க, நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள நீங்க நடந்தே போய் மாவை ஆட்டிட்டு வந்திருக்கலாம், கவலைப்படாதீங்க, இனிமே மெதுவா கிளம்புறேன்" என்று சொல்லிவிட்டு சிக்னல் விழுந்த பிறகும் செல்போனில் சிரித்தபடியே ஆட்டோவை முடுக்கி பக்கத்துல இருந்த டீ கடைக்கு பஜ்ஜி சாப்பிட வண்டியை நிறுத்தினார். கந்தசாமி, "மாவை விடுங்க, ஆட்டோ டிரைவரை ஆட்டி பார்க்க முடியலையேன்னு தலையில அடிச்சுக்கிட்டு இறங்கி நடந்தே போனார்.